இன்று திருப்பாண்டி பதிகம் என்னும் 36வது பதிகம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் முந்துமின். இந்த பாடல்ல உண்டான இந்த பதிகத்துல உண்டான ஒரு பாடலின் வரி இது. மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் முந்துமின். திருவாசகத்துல தடம் பதிப்பதற்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த வரி இந்த வரி. மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் முந்துமின். ஒரு முறை பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது, மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் முந்துமின் அப்படின்னு. அது திருவாசக செய்தி. இப்ப ஏதாவது ஒரு பெரிய பாடல்கள்ல இருந்து ஒரு கருத்து நம்ம எடுத்தோம்னா அதுக்கு அடியில இந்த கருத்து இதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கீழே எழுதணும். அதுதான் முறை. அல்லது யாராவது ஒருத்தங்க நமக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்கன்னாங்க, அந்த கருத்து நமக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த கருத்தை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லும்போது இன்னார் இந்த கருத்தை இந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, அந்த கருத்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது செய்தி திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் கருத்தே மாதிரி நான் சொல்லிக்கிட்டேன்னா இதுக்கு பேர் செய்தி திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே நம்ம அற்புத அதிசய அனுபவத்துல பதிவு பண்ணியிருக்கேன். தென்காசியிலிருந்து ஒரு அடியவர் என்கிட்ட கைலை போனதனுடைய பயணத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதி தரும். அவர் எழுதி கொண்டுட்டு வந்திருந்தாரு. அதுக்கு ஒரு அணிந்துரை கேட்டார். நான் அதுக்கு ஒரு அணிந்துரை செய்து கொடுத்திருந்தேன். அப்ப அந்த அணிந்துரையை போட்டு அவர் புஸ்தகமா விநியோகம் பண்ணி ஈரோட்டுல கைலைமணி, கைலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கைலை புனிதர், கைலை மணி இது மாதிரி எல்லாம் பட்டம் கொடுப்பாங்க. அதனால கைலை எது கைலை புகுநெறி இதுகான் போதராய், இங்க இது உள்ள நுழைஞ்சாதான் கைலையனுடைய நெறியை நீ உணர்ந்து கொள்ளலாம். என்னை பயில்வி கைலை பரம்பரனே. இறைவன் பார்த்து ஒரு உயிரை கைலைக்கு பயன்படுத்துமாறு, கைலைக்கு பயணிக்குமாறு பயணிக்க செய்தால் மட்டுமே அந்த கைலைனா என்னன்னு நமக்கு தெரியும். இல்லாட்டி கைலைங்கிறது எங்கோ உள்ள ஒரு தலம் அல்ல, எங்கே உண்டான ஒரு இடம் இல்லை. அதுக்கு நம்ம ஒரு ஹெலிகாப்டர் வச்சோ ஒரு பிளைட் பிடிச்சோ நம்ம ஏதோ அது ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம யாருனாலும் போய்க்கலாம். அதுக்கு என்னை பயில்வி கைலை பரம்பரனே போதராய், கைலை புகுநெறி இதுகான் போதராய் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் பெருந்துரை திருப்பெருந்துரை உரை கோயிலுங்காட்டி அந்தணன் ஆவதுங்காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தரலாம். இதுதான் திருப்பெருந்துரை கோயில்னு பார்க்கறதுக்கு ஒரு கைடு போதும். அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய். ஒரு அந்தணன் இதுதான் திருப்பெருந்துறை உரை கோயில்னு சொல்லி ஒரு இறைவனே நமக்கு காமிச்சு தரணுங்கிறது அவசியம் இல்லை. அப்ப அதையும் தாண்டி ஏதோ ஒரு கருத்து அதுல இருக்குது. இந்த பாடல்கள் சொல்லக்கூடிய கருத்து அதையும் தாண்டிய ஒரு கருத்து. அப்ப மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்துமின் அப்படிங்கக்கூடிய கருத்து இதுல உள்ள கருத்துங்கிறது எனக்கு தெரியாது. நான் அந்த பத்திரிகை செய்தியை படிக்கும்போது அந்த பத்திரிகை செய்தியில திருவண்ணாமலையில ஒரு மகரிஷி இருக்கிறாரு. அந்த மகரிஷி வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாயின்னு யாரெல்லாம் அவரை போய் சரணடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறாரு. மிகப்பெரிய சித்தர்னு அவரை பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதனால மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்துமின். நீங்க யாரெல்லாம் போய் அவற்றை போய் எதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டுவார் வேண்டுவது ஈவான். இப்போ வேண்டுபவர்களுக்கு வேண்டியது கொடுக்கக்கூடிய வள்ளல், நீங்க போய் வேண்டிக்கோங்கன்னா இந்த தலைப்புல அந்த மகானை பற்றி செய்தி போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த தலைப்பும் பிடிச்சிருந்துச்சு, அந்த செய்தியும் பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே ஒரு மகான்கள் பற்றிய வாழ்க்கை சரித்திரம், மகான்களுடைய நுட்பமான கருத்து செறிவுகள் இவை என்னை மிகவும் ஆகர்ஷிக்கும். எந்த மகானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படுத்தாலும் அது நமக்கு காட்டக்கூடிய பாடம் என்ன அப்படிதான் நான் நினைப்பேன். அந்த வகையில இது மூலபண்டாரம் வழங்குகின்றான் அப்படிங்கவும், மூலபண்டாரம் யாரு, அவர் எதை வழங்க முடியும்? கைலை புகுநெறி இதுகான் என்று அவன் தான் காட்டித்தர முடியும். அவன்தான் இது நீ வெளியே எங்கேயும் தேடக்கூடிய பொருள் இல்லை, இது அகவளர்ச்சிக்கான பொருள்னு இறைவன் ஒருவனே நமக்கு காட்டித்தர முடியும் அப்படிங்கக்கூடியத இந்த மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்துமின். எங்கே வழங்குகின்றான் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் திருமந்திரத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்துமின்னா மூலபண்டாரம் எங்கே வழங்குகின்றான், எப்படி வழங்குகின்றான் சொல்றாரு. இலை தொட்டு பூப்பறித்து எந்தைக்கு என்று எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும்புணல் காணேன் தலை தொட்ட நூல் கண்டு தாழ்ந்தது என் உள்ளம் தலை தட்டு கொண்டேன் தவம் கண்டவாறு. அதாவது தலை தட்டு கொண்ட நூல் கண்டு. இப்ப நான் ஏற்கனவே இந்த கருத்துக்களை உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை சொன்னால்
நம்ம புரிந்து கொள்ளுவோம். ஆனால் மீண்டும் மீண்டும் நினைந்து நினைந்து எல்லா அருளாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நினைந்து நினைந்து உருகி உருகி ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞானம். எதுக்கு ரெண்டு தடவை சொல்றாங்க? ஒரு கருத்தை ஒரு தடவை சொன்னா போதாதான். நினைந்துங்கிறது நாம நினைக்கக்கூடியது, அதை அனுபவ பாடமாக ஆக்கக்கூடியது இறைவனே அப்படிங்கிறத உணர்ந்து இறைவன்கிட்ட வேண்டுதல். நான் இது மாதிரி நினைப்பதற்கு எனக்கு ஒரு கருணை பண்ணு. நான் இது மாதிரி திருவாசகத்தை மணிவாசக பெருந்தகை எப்படி, மணிவாசக பெருந்தகையே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படிங்கிறது. மணிவாசக பெருந்தகையே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்துன்னு சொல்லும்போது, நான் இறைவனை பற்றியோ இறை அருளாளர்களை பற்றியோ நான் சொல்லும்போது நான் உன்னை உரைக்குமாறு உணர்த்துன்னு நான் சொல்லாமல் நான் தாந்தோந்தித்தனமாக ஏதாவது சொன்னா அது நல்லா இருக்காது. அப்போ அவரை படிக்கும்போது அவரு சொல்றாரு, நான் சொல்லக்கூடிய இந்த திருப்பாண்டி பதிகத்தினுடைய சாரம் என்னன்னா, இலை தொட்டு பூப்பறித்து எந்தைக்கு என்று எண்ணி, நான் 6 ஆதார ஆற்றல்களிலும் உள்ள இலையையும் பூவையும் தொட்டு எந்தைக்கு என்று எண்ணி, இதுதான் பேரண்ட நாயகனை அடைவதற்கான வழி, இதுதான் அருளொளி திருவை அடைவதற்கான வழி என்று இலை தொட்டு பூப்பறித்து எந்தைக்கு என்று எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும்புணல் காணேன். நான் மலர் வரைக்கும் இங்க வரைக்கும் நான் போய் அந்த அருள் அனுபவத்தை நான் உணர்ந்தேன். என்னுடைய ஒரு உணர்வு நீர் கொண்டு உதகத்தால் பெற வேண்டியது இது. உணர்வு என்னும் நீர் கொண்டு, இது சாதாரணமாக உலகில் நான் ஒரு நீர் கொண்டு நான் தாரை வார்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தாரை வார்த்து கொடுக்கக்கூடியது அல்ல இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீரர்கள் எப்படி தாரை வார்த்து கொடுப்பாங்கன்னா, அவங்களுடைய குருதியை கொண்டே தாரை வார்த்து கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு வீரருக்கு ஒரு சாகசம். அது மாதிரி அருள்நிலை பெறுபவர்களுக்கு ஒரு தாரை வார்த்து கொடுப்பது, என்னுடைய உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு, நான் எதை கொண்டு நான் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும்னா, என்னுடைய உடலும் பொருளும் ஆவியையும் உதகத்தால் உணர்வு எனும் நீர் கொண்டு நான் தாரை வார்த்து கொடுக்கணும் இறைவனுக்கு. அந்த உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு நீர்னா என்னன்னு தெரியும். அத திருமந்திரத்துல சொல்றது, இலை தொட்டு பூப்பறித்து எந்தைக்கு என்று எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும்புணல் காணேன் தலை தொட்ட நூல் கண்டு தாழ்ந்தது என் உள்ளம். இப்ப 6 ஆதார ஆற்றல்களில் பயணிக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றல் சுடுமுனைங்கக்கூடிய வீணாதண்டின் நடுநாடியாக நெடுநாடியாக ஊடு நாடியாக, இது எல்லாமே அந்த ஒரே பொருளை பற்றி சொல்லாங்க. நடுநாடி நெடுநாடி ஊடு நாடியாக சித்திரணி நாடியாக இது பயணித்து சிறநடு சிற்றம்பலம் வரைக்கும் வந்தது. அது தாமரை பூவாக மலர்ந்தது. அதிலிருந்து குளிற்றும் தேன் மீண்டும் எனக்குள்ளார புகுந்து என்னுடைய ஒவ்வொரு ரோமகூபங்களையும் அது மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் என்று ஒவ்வொரு இடத்திலும் தேக்கம் செய்யும் அந்த அனுபவம் நான் எதிர்பார்த்தேன். இன்னும் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏங்குற ஏக்கம் தலைதட்ட நூல் கொண்டு தாழ்ந்தது என் உள்ளம் தலை தொட்டு கொண்டேன் தவம் கண்டவார். இதுவரைக்குனாலும் போச்சே, இதுக்கப்புறம் இறைவனே பார்த்து என்னை கூவிக்கொள்ள வேண்டும், ஈர்த்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். நானாக முயற்சி பண்ணினால் இது அடையக்கூடிய அனுபவம் அல்ல. அதனால இறைவனே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உருக்கி பணிகொண்டு அந்த உருக்கம் என்னும் நீர் கொண்டு என்னை அவன் ஏன்று கொள்ள வேண்டும். உதகத்தால் கொண்டு, உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு அவன் ஏன்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம பருவரை மங்கை அப்படிங்கக்கூடியது எங்க இருக்கு? அந்த பருவரை, பெரிய பருவரைனா பெரிய மலை அப்படின்னு அர்த்தம், ஒரு அருள்மலை. அது எங்க இருக்கு அப்படிங்கறத, அது இருக்கும் இடம் தேடி. இப்ப நம்ம எல்லாரும் இலை பறிக்கிறோம், பூ பறிக்கிறோம், நீர்ல தொட்டு எல்லாம் நெய்வேத்தியம் காமிக்கிறதுக்காக வேண்டி பஞ்ச பாத்திரத்துல ஒரு நீர் வச்சுக்கிட்டோம், அதை தொட்டு இது வச்சுக்கிட்டோம். இதை ஒரு பெரிய அற்புதமாகவோ அதிசயமாகவோ நான் புண்ணியம் பண்ணதுனால இது கிடைச்சதுன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே. இறைவன் எங்கிருக்கின்றான் என்று நன்னு அறியாமல் நழுவுகின்றார். அவன் இருக்கும் இடம் தெரியாமல் எண்ணிலி பாவிகள், எண்ணற்ற பாவிகள் இறைவனுடைய இருப்பிடம் எங்க என்று தெரியாமல் அலமந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய இருப்பிடம் எனது உள்ளம்தான். யானாகி நின்றான் அவன், என் நெஞ்சில் மன்னி நின்றான் அவன், என் உள்ளம் புகுந்த திருவாக நின்றான் அவன். இதை உணராமல் எங்கோ போய் தேடுகின்றார்களே எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை. எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாம தேடுறீங்களே. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னா பூ என்ன பூ உண்டு? சிறுநடு சிற்றம்பலத்தில் மலரக்கூடிய செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடராக அருளொளி திருவாக அவன் அங்கே இருக்கிறான். அது நூலேணி பற்றி நுனியேற தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு அனுபவம்.
அது உதகத்தால் கொண்டு அந்த நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானேன்னு அந்த உணர்வு பெற்றவர்களுக்கு உதக நீருங்கக்கூடிய அந்த நீர் சுரக்கும். அந்த நீரின் மூலமாக அந்த உருக்கத்தின் மூலமாக குண்டலினி ஆற்றல் பயணித்து செல்லும் பாதையை அறிந்து சுழுமுனைக்கு மேலாக பூ மலர்ந்திருப்பதை அவர்கள் கண்டு அனுபவிப்பார்கள். அந்த புருவ மையத்திற்கு மேல் பெறக்கூடிய அனுபவ ஸ்தானங்கள் எல்லாம் உத்தரகோச மங்கை என்றும் பருவரை மங்கை என்றும், அதில் அனுபவிக்கக்கூடிய அந்த உயிரை ஆன்மாவை பாண்டியன் என்றும் மங்கை என்றும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் மாதிரி. ஆன்மாவுக்கு ஆண் பெண் பேதமே கிடையாது. புருடனாக இருக்கும்போது அது ஆண் பெண்கக்கூடிய பேத வயப்பட்டு அது செயல்படும். அதே புருடன் ஜீவனாகும் போது ஓரளவுக்கு பக்குவப்பட்டு இது ஆணான பெண்ணான எல்லாம் இறைவனுடைய சிருஷ்டின்னு செயல்படும். அதே ஜீவன் ஆன்மாவாக ஆகும்போது அதுக்கு ஆண் பெண் பேதமே கிடையாது. பேதமற்ற ஒரு நிலைக்கு அந்த ஆன்மா பயணிக்கும். அப்போ இது இவன் ஆணை இவன் பொண்ணு அப்படிங்கிறது. இப்ப நம்ம என்ன ஆணாக இருக்கு, நம்மளுடைய உணர்ச்சி சிதறல்களும் உள்ள குமுறல்களும் இருக்கும் வரை ஆண் பெண் பெண்ணுன்னு வச்சுக்கலாம். அதை கடந்து போகும்போது அருள் அனுபவ நிலைக்கு போகும்போது இங்கே சதாசிவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் இவர் ஆண் அடியவர்னோ இவர் பெண்ணடியவர்னோ அவங்களை அடையாளம் காண முடியாது. அவர்கள் எல்லாம் சிவனடியார்கள். அவர்கள் எல்லாம் பெருமாள் அடியார் சிவனடியாருங்கிறதெல்லாம் கூட ஒரு அடையாள சீட்டு தான். அவர்கள் எல்லாம் அருள் அனுபவம் பெற்ற மெய்ஞான நிலை உற்ற ஒரு பூரண வியக்தி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு அடியவர்னோ இவன் பெருமாள் அடியவன், இவன் சிவன் அடியவன், இவன் முருகன் அடியன் அப்படி எதுவுமே கிடையாது. அவங்கள் பேரண்ட ஆற்றலை உள்வாங்கி கொண்டவர்கள். அவரவர்களுடைய பக்தி நிலைக்கும் ஞான நிலைக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுடைய பெயரை சொல்லிக்கிறார்களே தவிர எப்படி ஆன்ம வளர்ச்சியில் ஆண் தத்துவம் பெண் தத்துவம் என்று கிடையாமல் எல்லாம் கடந்த ஒரு நிலையில் ஆன்ம வளர்ச்சிங்கக்கூடிய அக வளர்ச்சி நிலை பெற்றவர்கள்ங்கக்கூடிய ஒரு குறிப்பு சொல்றோமோ அப்படி மாதிரிதான் இந்த அருள்நிலையிலும் ஆண் பெண் அப்படிங்கக்கூடிய பேதம் கிடையாது. நமக்குள்ள உணர்ச்சி சிதறல்களை நாம வெல்லலைன்னா கட்டாயம் ஆண் பெண்கக்கூடிய பேதத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மீறி அதை நடக்கக்கூடாது. நான் ஆன்ம வளர்ச்சி பெற்று விட்டேன் எனக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா நம்ம சாப்பிட்றதுல தூங்குறதுல தன்முனைப்புல இதையெல்லாம் நாம் கடந்து விட்டோம்னா அப்போ அதை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இடையில நாம இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடு உண்டோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நின்று நான் வன்பெரு நெருப்பினை பொன்புழு பற்றுமோ வானை ஒரு மாந்தாவுமோ நான் அவ்வளவு அருள் அனுபவம் பெற்றிருக்கின்றேன். இங்க பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட நான் எனக்குள் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு நுகர்வோகம் இல்லை. நான் பேரண்ட நாயகன் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறான். நீங்க பிழைத்து போக வேண்டும் என்று விரும்பினார்கள்னா உலகில் எத்தனையோ பேர் உங்களுக்காண்டி அலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் பிழைச்சிட்டு போங்க. எங்கிட்ட வந்தீங்கன்னா யானேல் வானோர் தம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரை அடங்கச் செய்வான். யார் காம வெகுளி மயக்கம் கொண்டு அலைகின்றார்களோ அவர்கள் இறைவயப்பட்டார். அவர்களை அடங்கச் செய்து காமம் வெகுளி மயக்கம் ஒன்றின் மயக்கம் கெடுத்து அவர்களை நிலைபெறச் செய்யக்கூடிய தலைமகனுடைய தொண்டன்னா என்னை நீங்கள் பற்றுவீர்களால் உங்களுக்கு தின்பதற்கு ஒரு போகமும் என்னிடம் கிடையாது. அந்த உறுதிப்பாடு இருக்கிறவர்கள் ஆண் பெண் பேதத்தை கடந்து நம்ம வாழலாம். இவன் ஆண் அண்ணன் இவன் பெண் அண்ணன் எல்லாமே சகஜம்தான். நமக்கு வரம்பொருளுடைய சொரூபம் இவங்களுக்கு. அது வரைக்கும் நாம எந்தெந்த கட்டுப்பாட்டுல இருக்கணுமோ அதை இருக்கணும். இதுல பாண்டியன் மதுரை மன்னன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆன்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உண்டான ஒரு பெயர். இதுல யோக நிலையில் பாத்தீங்கன்னா மற்றபடி புராண நிகழ்ச்சியா பாத்தீங்கன்னா மதுரை மன்னன் அப்படிங்கிறது மதுரையை ஆண்டு கொண்ட மன்னனுக்காக வேண்டி இறைவன் குதிரை வாங்க சொன்ன பணத்தை அப்புறம் நரியை பரியாக்கினான், பரியை நரியாக்கினான். அங்கக்கூடிய அனுபவ பாடமாக அந்த புராண கதையை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்திலிருந்தோ பெருந்துரை புராணத்திலிருந்தோ நாம எதையோ ஒண்ணு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் இவர் எந்த அனுபவத்தை குறிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம் குதிரை மேல் வர குடிகேடு கண்டீர் அப்படின்னு ஒரு பதம் பயன்படுத்துறார். குதிரை மேல் வர குடிகேடு, நம்மளுடைய குடி கேடு அடையும்படியுமாக. குடி என்ன கேடு அடையணும்? இனி பிறவாமல் ஆட்கொள்ள வேண்டும். இந்த உயிர் அதாவது மூவேல் சுற்றம் முரணொரு நரகனை ஆளாமையே காத்தருள் அரசையை போற்றி 21 தலைமுறைக்கு அந்த குடிக்கு கேடு வரக்கூடாது. அவைகள் எல்லாமே பிறக்காத ஒரு சூழ்நிலைக்கு போய் சேர வேண்டும். இதுதான் நிறைநிலை அனுபவம். இந்த அனுபவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நாம எந்த விதமான பிரச்சனைக்கும் இல்லாம நம்ம போய்க்கிடலாம். அப்போ அந்த பாண்டிய மன்னன் மதுரை மன்னன்
பாண்டியனார் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆன்மாவும் நிறைநிலை அனுபவத்திற்கு பயணிக்கும் போது கடந்து வரக்கூடிய பாதைகளை பற்றி அவர் சொல்றாரு. பருவரை மங்கைங்கிறது எம்பெருமான் அருள் அனுபவம் தரக்கூடிய இடம் பற்றி சொல்றாரு. மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் முந்திமின். நம்ம இதுவரைக்கும் போய் நின்றானாலும் இறைவன் வந்து ஈர்த்து நம்மை பிடித்து ஆட்கொள்ள வேண்டும். பற்றி பிடித்தவனை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தரு சுவை காட்டி நின் கடல் இணைகள் காட்டினே அப்படிங்கிறார். அப்ப கடல் அனுபவம் பெற்ற உயிரை இறைவனே ஈர்த்து பற்றி பிடித்து கரும்பு தரு சுவை காட்டி தன் கடல் அனுபவத்திற்குள் வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப திருப்பாண்டி பதிகம் காட்டும் உண்மை என்ன, அது காட்டும் யோக நெறி என்ன? பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடல் போது இறைஞ்சி தெருவரை நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாது எந்தன் உள்ளமதே. இப்ப இந்த பாடல் அவர் மிக தெளிவாக சொல்றார் பாருங்க. தெரிவர நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி உரு அறியாது. நான் யாருக்கு அடிமையாகவேன், நான் யாரை மேற்கோளாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னா, யார் வந்து பரிமேற்கொண்ட சேவகனார வாசிக்கயிறாகிய பரிமேல் கொண்டு ஒற்றை சேவகனாக நின்று, அதாவது சூரிய சோம சூரிய அக்கினி கலைகளால் பேதிக்கப்பட்டு, அதுதான் கழுக்கடை கொண்டிருந்து இதே பதிகத்துல வரும்னு நினைக்கிறேன். அந்த கழுக்கடை ஆகிய அந்த மூவிலை சூழப்படையை கொண்டு அந்த சோமகலை சூரியகலை அக்கினி கலைகளை கொண்டு ஒரு நிலைப்படுத்தி ஆங்காதாரணையில் நிலைநிறுத்தி மேல்நிலையை அனுபவத்திற்கு போகும்போது உரு அறியாது. அந்த இடத்துல யாருமே இன்ன வண்ணம் இன்ன வடிவு அப்படிங்கிறது கிடையாது. அவன் வடிவும் வண்ணமும் கடந்தவன், போக்கும் வரவும் இல்லாதவன். அவனை பற்றி என்ன சொன்னா, வாக்கும் வடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து என்னை தாக்கும், என்னை தன்வசமே ஆக்கும். அந்த வாக்கு கிடையாது, வடிவு கிடையாது, வண்ணம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, உள் கிடையாது, புறம் கிடையாது, இவையெல்லாம் கடந்த ஒன்று வந்து என்னை தாக்கும். அப்ப அவருக்கு உரு கிடையாது. உருவறியாத ஒருவரை உருவு கிடையாது அவருக்கு. நாம் நம்மளுடைய உடலுக்குள் உதக நீராக மேலேற்ற தெரிந்து சித்திரநடி வழியாக அந்த நூல் ஏறி பற்றி நுனியேறும் அனுபவம் மட்டுமே இருக்கும். அந்த அனுபவம் ஜீவ ஒளியை பிரகாசப்படுத்தி சிவ ஒளியினுள் ஐக்கியமாகும். அந்த ஒன்றை தவிர வேறொன்று எனக்கு அறியாது, வேறொன்று எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றார் பாருங்க. இந்த அருள் அனுபவமே இதுக்கு ஒரு சான்று. நம்ம சொல்ற யோக நிலைப்பாட்டுக்கு பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை. பருவரை மங்கைதன் பங்கரை, இறைவன் எந்த இடத்துல இருக்கிறான்னா, பருவரை பெரிய மலை, அந்த பெரிய மலைக்குள் மங்கைதன் பங்கரை, யாரெல்லாம் அந்த மங்கை அந்த பருவரைன்னா என்னங்கிறத அறிய முயற்சி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு இவன் பாகனாக இருக்கிறான். அவர்களுடைய உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் ஒட்டி அவர்களை கலந்து நிற்கின்றான். பாகரை அப்படின்னா பாகம்னா ஒரு பகுதியாக, யாரெல்லாம் இப்படி வச்சிருக்கிறாங்களோ அவங்களை ஒரு பகுதியாக கொண்டு வாழ்கிறான். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை, பாண்டியன் பயிற்சி பெறும் ஆன்மாக்களுக்கு அமுதாக நின்று அருள்பாலிக்கின்றான். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை. சரி, நான் பருவரை மங்கைதன் பங்கன்னு சொல்லிட்டேன், பாண்டியர்க்கு ஆரமுதன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதேனும் வண்ணமோ வடிவோ அவனுடைய உருவம் திருமேனி இப்படிதான் இருக்குன்னா உங்களால சொல்ல முடியுமான்னா, ஒன்றும் இல்லாதவன். அவருக்கு வண்ணம் கிடையாது, வடிவு கிடையாது, உள் கிடையாது, புறம் கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லாதவரை, அவர் எதுவுமே இல்லாது நிலை பெற்று நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவுரு அவருக்கு. பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடல் போது இறைஞ்சி. அவனுடைய கடல் அனுபவம் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் நூல் தொட்டு கொண்டு அந்த நூல் ஏணி பற்றி நான் அந்த நிறைநிலை அனுபவமாக என்னுடைய உச்சந்தலையில் நின்றது. தலை தொட்ட நூல் கண்டு தாழ்ந்தது என் உள்ளம், தலை தொட்டு கொண்டேன் தவம் கண்டவாறு. நான் கண்ட தவத்தின் பயனாக தலையை தொட்டு கொண்டேன். தலை தொடும் வரைக்கும் என்னுடைய ஆன்ம வளர்ச்சி இருந்தது. அதற்கு மேலான வளர்ச்சியை இறைவனே கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆன்மா பயிற்சியும் முயற்சியும் செய்து சமர்ப்பணம் செய்வதற்கு ஏற்றாற்போல் இறைவன் அந்த தலை தொட்டு கொள்ளுமாறான அந்த நூல் உணர்வு பற்றி எனக்கு சொன்னான்.
அதற்கு மேலானதை அவனே கருணையாக, இந்த ஜீவனுக்கு இந்த தகுதி இருக்கு இந்த தகுதி இல்லைன்னு அவன் பார்க்கவே இல்லை. அவன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னை தாழ்ந்துள்ளான், என்னை பணிந்து நிற்கின்றான், அவனுக்கு அருள வேண்டிய அருளிப்பாடு இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடல் போது இறைஞ்சி தெரிவரை நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவு அறியாது எந்தன் உள்ளமது. அவன் ஒருவரை தவிர வேறு ஒருவரை நம்ம ஏற்கனவே நேற்றைக்கு கதையிலே படித்தோம். யாரும் என் கண்ணெதிரெடுத்து ஐயா நன்னனை அழிப்பினும் கடுவன வெறுத்து நிற்பேன். யார் என் முன்னால நின்று நான் உனக்கு அஷ்டமா சித்திகள் தருவேன், வானையையும் எழுதி தருகின்றேன், வானையையும் வெல்வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்து மிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை. அவங்க என் கண்ணெதிர் எடுத்து ஐயா நன்னனை அழிப்பு நீ வச்சுக்கோப்பா, நீ வச்சுக்கோப்பா வச்சுக்கோப்பா, என்ன கொடுத்தானாலும் எனக்கு வேண்டாம். நான் அந்த ஒருவரையன்றி ஒருவரியாது எந்தன் உள்ளமதே. நான் பெற்ற அனுபவம், எனக்கு கிடைத்த மன அமைதி, எனக்கு கிடைத்த உள்ள அமைதி, எனக்கு கிடைத்த உணர்வு அமைதி, இதுல இருக்கிறத மாதிரி வேற எதுலையுமே நான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அமைச்சு பதவி வகிச்சிருக்கிறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்ததாக இத்தனை காலம் நினைத்து கொண்டிருந்தேன். 16 வயதிலே என்னை கூப்பிட்டு அமைச்சு பதவி கொடுத்தாங்க. அப்ப என்னுடைய கல்விகளில் எனக்கு ஒரு செம்மாப்பு இருந்தது, என்னுடைய திறமையில் எனக்கு ஒரு செம்மாப்பு இருந்தது. அதை அத்தனையும் தூக்கி முழுங்கிட்டு இறைவன் அவன் எனக்கு எப்படி கதிரை மறைத்தன்ன ஜோதியாக சூரிய சந்திர கலைகள் எல்லாம் தூக்கி போடும்படியாக கதிரை மறைத்து சூரிய வெளிச்சத்தை விட மேலான ஒரு ஒளிவண்ண திருமேனியாக அவன் கதிரை மறைத்தன்ன ஜோதியாக என்னுள் எழு ஜோதியாக அவன் எனக்கு காட்சி கொடுத்தான். இது பக்கத்துல நமக்குள்ளேயே இவ்வளவு ஆன்மலாபம், இவ்வளவு இறையன்பு, இவ்வளவு நிறை அனுபவம் இத்தனை இருக்கும்போது நான் எதுக்கு வேறொன்றை பற்றி நினைக்க வேண்டும், நான் எதுக்கு வேறொன்றை பற்றி சிந்திக்க வேண்டும்? அதனால எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. அவரை அன்றி கடல் போது இறங்கி ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை அவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவன்தான் பேரண்ட ஆற்றல், அவன்தான் நிறை அனுபவம் பெற்றவன், அவனை தவிர இவ்வுலகத்தில் வேற ஒன்றும் நீ அல்ல அன்றி ஒன்றில்லை. அதனால அவன் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடல் போது இறைஞ்சி அவனுடைய பாதமலர் அனுபவம்ங்கிறது என்னங்கிறத பார்த்து அந்த பாதமலர் அனுபவத்தையே நான் சதாவும் தியானித்து கொண்டிருந்து தெரிவர நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார். அவன் செய்த கருணை என்னன்னா, என்னை நீராய் உருக்கி ஆரூராய் நிலை பெறச் செய்தான். அந்த நீராய் உருக்கிய தன்மை, உருக்கி அந்த உள்ளுணர்வு பெற்றவர்களுக்கு உருக்கம் தன்னாலே வரும். அதை இறைவன் அருளி செய்கின்றான். நாம அழணும்னு நினைச்சு, தெனாலிராமன் கதையில ஒரு கதை சொல்வார்கள். ஒரு பெரிய சங்கீத வித்வான் ஒருத்தர் அந்த ஊர்ல கதை சங்கீதம் சொல்ல வந்திருந்தாங்க. எல்லாம் ராஜா சபையில எல்லாரும் கூடி இருக்கிறாங்களாம். சங்கீதத்தை கேட்டு எல்லாரும் ஆகா 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 ஆகான்னு எல்லாரும் தலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ராஜா கேட்டாராம் தெனாலிராமன் கிட்ட, தெனாலிராமா இத்தனை பேருக்கு சங்கீதம் தெரியுமா, எல்லாரும் ஆகுன்னு தலையசைக்கிறாங்க. இல்ல ராஜா, நாம் தலையசைக்காம இருந்தா நமக்கு சங்கீதமே தெரியாதோன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அதனால நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்குதற்கு இடம் கொடுக்குறாங்க, சங்கீதமும் போட்டு விடுறாங்க. அப்ப சங்கீதத்தை கேட்டு நம்ம ரசிக்கிறோம்னு தெரிஞ்சாதானே அடுத்த நாள் கூச்சம் இல்லாம வர முடியும். அதனால எல்லாரும் அப்படி கேட்கறாங்க அப்படின்னு. அதை எப்படி நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு ராஜா கேட்டார். நாளைக்கே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் வாசல் அப்படி வெளி வாசல் அவர் நின்றுட்டாராம். எல்லாரும் உள்ள போகும்போது சங்கீதம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆகா ஊகோன்னோ தலையசைச்சோ எது செஞ்சானாலும் ராஜா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு, தலையை சீவிடுவேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. உள்ள நுழையிற எல்லார்கிட்ட பண்ண அப்படியா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களாம். என்னத்தையே சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு. உண்மையா ரசிக்கிறவங்க அந்த மென்மையான அந்த பகுதி வரும்போது, அந்த ராகம் தாளம் எல்லாம் இசைந்து ஒரு லயம் வரும்போது, ஒரு மன ஒருமைப்பாடு வரும்போது, தன்னை அறியாமல் ஆகா ஓகோ அப்பப்பா இது எப்படி சொல்ல முடியலையே அப்படின்னு கண்ணீர் பெருக்கிறாங்க, தலையசைக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா வேஷபூஷணத்துக்காக வேண்டிய அடிச்சவங்க அவங்க பாட்டுல நாங்க தலையை எங்க வெட்டிடுவாங்களோ என்ன செஞ்சிருவாங்களோன்னு பக்கத்துல இருக்கவங்க தலையாட்டு தானா, யார் தலையை வெட்ட போறா என்ன வெட்ட போறான்னு பக்கத்துல இருக்கவங்களை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ராஜாண்ணா, என்னையா செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி ஒரு அங்கிருந்து என்ட்ரன்ஸ்ல மெயின் என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு நான் இது மாதிரி சொன்னேன். எல்லாரும் வாசல்ல நின்று நான் சொன்ன உடனே நான் உங்களுடைய மெய்காப்பாளன்னு தெரியும், உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவன்னு தெரியும், அரசு ஆணைன்னு நம்பிக்கிட்டாங்க. அதனால உண்மையிலே அதை ரசிக்க தெரியாதவங்க, சங்கீதத்தை பத்தி தெரியாதவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க.
நல்ல பூரண சங்கீத ஞானம் உள்ளவர்கள் தன்னை அறியாமல் அந்த லயத்தில் அந்த சுருதியில் மனம் ஈடுபட்டு அவர்கள் தன்னை அறியாமல் ஆடவும் பாடவுமாக செய்கின்றார்கள் அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாங்க. இவன் உண்மையிலே சங்கீதத்தை இவ்வளவு ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க, உண்மையிலே ரசிக்காதவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நமக்கு உண்மையிலே ஒரு பேரண்ட நாயகன் நமக்குள்ள புகுந்திருந்தான்னா நம்ம யாருக்காண்டியும் கண்ணீர் விட மாட்டோம். யாரு அவங்க பார்த்தானே இவங்க பார்த்தானே நம்ம தலையே சேதம் பண்ணினாதான் என்ன, எதனால் இது வேஷபூஷணம் இல்லை. எம்பெருமான் என்னை ஆட்கொண்டதற்கு அவன் அளிக்கும் கொடை அருட்கொடை, அதுக்காண்டி நான் என்ன வேணா செஞ்சுக்கலாம். அப்படி மாதிரி அருளில் மூழ்கி 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 அந்த முத்தெடுத்தக்கூடிய அடியவர்கள் உருக்கி பணி கொள்ள அவன் பாண்டியனார் அந்த அந்த குதிரையின் மீது ஏறி வாசி குதிரையின் மீது ஏறி அவன் சுழுமுனை நாடி கடந்த போது கொடுத்த அருள் அனுபவத்தை அது உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி ஒருவரியாது என்ற உள்ளமதே. அவன் உருக்கினான், அவன் பரிமேல் வந்தான், அவனை அன்றி வேறொன்றை அறியாது என்ன. அவன் நூல் தொட்டு கொள்ளுமாறு சித்திரணி நாடி வழியாக அவனை உணரும்படியாக செய்த அந்த நிலை எனக்கு நன்றாக மனதில் பதிந்து விட்டது. அப்புறம் போன நிலைகள்லாம் எனக்கு உடல் சம்பந்தமானதோ உயிர் சம்பந்தமானதோ உணர்வு சம்பந்தமானதோ இல்லை, எல்லாம் கடந்த ஒரு அருள் அனுபவம் சம்பந்தமானது. அப்ப உள்ளது எனக்கு தெரியல. ஆனால் இப்போது நான் அனுபவித்த அந்த அனுபவம், இப்போது நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் மிகவும் பவித்திரமானது, மேலானது. அதில் நான் நின்று அந்த அனுபவத்தில் நிற்கிறேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது. பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி ஒருவரியாது எந்தன் உள்ளமதே, என்னுடைய உள்ளம் அவரை தவிர வேறு ஒருவரை நாடாது அப்படின்னு சொல்றேன்.